Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. With 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today. அதிமுகவில் கலக குரலை எழுப்பியதன் தொடர்ச்சியாக கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் டெல்லி சென்றதும் அமித்ஷாவை சந்தித்து வந்ததும் பாஜகவின் முன்னெடுப்பிலேயே நடந்ததாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாஜக கடைக்கண் பார்வையுடனேயே செங்கோட்டையனின் செயல்பாடுகள் நடப்பதாகவும் இனி அவருடைய அடுத்தடுத்த செயல்பாடுகளும் பாஜகவின் ஆலோசனைப்படியே நடக்கும் என்றும் தெரிகிறது. முன்னதாக தன்னுடைய சமீபத்திய நகர்வுகளுக்கு முன்பே ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவுக்குள் கலக குரல் எழுப்பிய அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான செங்கோட்டையனை மத்திய அமைச்சர் அமித்ஷா சந்தித்ததும் இதை வெளிப்படையாகவே செங்கோட்டையன் பொதுவெளியில் பகிர்ந்து கொண்டிருப்பதும் அதிமுகவினர் மத்தியில் கடும் அதிர்ச்சி அலைகளை உண்டாக்கியுள்ளது. செங்கோட்டையன் சமீபத்தில் கட்சிக்குள் கலக குரலை எழுப்பியதுமே பாஜக இதன் பின்னணியில் இருக்கலாம் என்று பேச்சு பரவலாக பேசப்பட்டது. முன்னதாக ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் ஆலோசனை நடந்ததாகவும் சொல்லப்பட்டது. ஒன்றிணைந்த அதிமுகவால் தான் திமுகவை எதிர்கொள்ள முடியும் என்ற கருத்தை கொண்டவர் குருமூர்த்தி. தமிழகம் சம்பந்தமான முடிவுகளை எடுக்கும் போதும் பாஜக மூத்த தலைவர்கள் ஆலோசனை கலக்கக்கூடிய இடங்களில் ஒன்று குருமூர்த்தியின் இல்லம். அதிமுகவுடனான கூட்டணியை உறுதி செய்ய சென்னைக்கு வந்திருந்த போது கூட குருமூர்த்தி இல்லத்திற்கு சென்று வந்தார் அமித்ஷா. தமிழகத்தை பொறுத்தளவில் அதிமுகவை ஒருங்கிணைப்பதையும் திமுகவுக்கு எதிரான அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைப்பதையுமே தேர்தல் வியூகமாக கொண்டிருக்கிறார் அமித்ஷா. இதை அதிமுகவுக்கு பல்வேறு வகைகளிலும் அவர் வெளிப்படுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி ஒருங்கிணைந்த அதிமுக எனும் கருத்துக்கு முற்றிலும் எதிராக இருக்கிறார். இதனூடாகத்தான் பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்தனர் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வமும் அமமுக பொதுச் செயலாளர் தினகரனும். பாஜக தலைமை இதை விரும்பவில்லை. இதனூடாகத்தான் செங்கோட்டையன் கலக குரலை எழுப்பினார். அடுத்தடுத்து வேகமாக நடைபெற்று வரும் இந்த மாற்றங்கள் அதிமுகவினருக்கு பெரும் அதிர்ச்சியை தந்துள்ளது. அடுத்த ஓரிரு வாரங்களுக்குள் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் அமமுக பொதுச் செயலாளர் தினகரனும் டெல்லிக்கு வரவழைக்கப்படுவார்கள் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இருவரும் சந்திப்பார்கள் என்றும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாஜக அதிமுக கூட்டணியின் தொடர்ச்சியாக ஏற்பட்ட புறக்கணிப்பின் விளைவாக பன்னீர்செல்வம் தினகரன் இருவரும் அடுத்தடுத்து பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தார்கள். ஆயினும் இப்போதும் பாஜக கூட்டணியே தன்னுடைய முதன்மை தேர்வு என்றும் பழனிசாமியை முதல்வர் முகமாக ஏற்க முடியாது என்றும் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டியது பாஜகவின் பொறுப்பு என்றும் கூறினார் தினகரன். தொடர்ந்து அடுத்த சில நாட்களிலேயே நடைபெற்ற துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களித்தார் பன்னீர்செல்வம் ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினரான தர்மர். ஆக பன்னீர்செல்வமும் தினகரன் நிலைப்பாட்டிலேயே இருப்பதை இந்த விஷயம் வெளிப்படுத்தியது. இதனூடாகத்தான் அதிமுகவில் பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு எதிராக கலக குரல் எழுப்பியிருக்கும் மூத்த தலைவர் செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்த செய்தி வெளியானது. திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணியை அமைக்கும் நோக்கில் உறுதியாக இருக்கும் அமித்ஷா திமுகவிற்கு எதிரான எல்லா சக்திகளையுமே ஒரே குடையின் கீழ் கொண்டுவர விரும்புகிறார். அதன் ஒரு பகுதியாகவே அடுத்தடுத்த சந்திப்புகளும் நகர்வுகளும் திட்டமிடப்படுகின்றன என்கிறார்கள். டெல்லி சென்ற அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் அங்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததை உறுதி செய்துள்ளார். டெல்லியிலிருந்து விமானம் மூலமாக கோவைக்கு திரும்பிய செங்கோட்டையன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது டெல்லியில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்ததாக தெரிவித்தார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இருவரிடமும் தான் கருத்துக்களை எடுத்துரைத்ததாகவும் தெரிவித்தார். டெல்லி சென்றவுடனேயே எனக்கு உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு அங்கே கிடைத்தது. இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றி கருத்துக்கள் அங்கே பரிமாறப்பட்டன. எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு, இயக்கம் வலிமை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கருத்துக்களை நாங்கள்
அவரிடத்தில் எடுத்து சொன்னோம். ஆகவே இந்த கருத்துக்கள் அடிப்படையில் பல்வேறு விவாதங்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் பணி அனைத்தும் செய்வதற்கும் இயக்கம் வலிவு பெறுவதற்கும் உங்கள் அனைவரோடு ஒத்துழைப்போடு அந்த பணிகளை தொடர்ந்து ஆற்றுவேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக ஒருங்கிணைய வேண்டுமென மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் கூறியதாக அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக வலிமை பெற வேண்டும் என்பதுதான் தனது நோக்கம் என்றும் குறிப்பிட்டார். உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற போது அங்கே நிதித்துறை அமைச்சரும் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவரிடத்தில் நான் சொன்னது, எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தி நம்முடைய கூட்டணி என்பது மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் நிலையை நான் அவரிடத்தில் எடுத்து சொன்னேன். இருக்கின்ற கள நிலவரங்கள் தமிழ்நாட்டில் இருப்பதையும் எடுத்து கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே அனைத்தும் அவங்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறேன். எங்களை பொறுத்தவரையிலும் இயக்கம் வலிமை பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். மத்திய அமைச்சர் அமித்ஷா செங்கோட்டையன் சந்திப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ள அதிமுக எம்பி தம்பிதுரை, பழனிசாமி தலைமையில் இருப்பதே உண்மையான அதிமுக என தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக வளைந்து கொடுக்காது எனவும் கூறியுள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிடம் ஒன்றுபட்ட இயக்கமாக இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறது. அதுதான் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கடமை கட்டுப்பாடு என்று அண்ணா சொன்னாரே, அந்த கட்டுப்பாட்டுடன் இயங்குவதுதான் இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதை வழிநடத்துபவர், சிறப்பாக வழிநடத்துபவர் பழனிசாமி அவர்கள். ஆகவே அவருடைய தலைமையை ஏற்று நாங்கள் எல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் எப்படி செயல்படுகிற எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. மற்றவர்களுடைய அரசியலில் ஈடுபட்டாலும் அதற்காக வளர்ந்து கொடுப்பதற்கு ஒரு சூழ்நிலை இல்லை என்பதுதான் நான் தெளிவாக சொல்லுவேன். நான் கூட இன்னைக்கு அமித்ஷா பார்த்தேன், ஓட்டு போடும்போது பார்த்தேன். அப்போ சொன்னேன், இது மாதிரி எதாவது சொன்னார். என்கிட்ட சொல்லலையே அவரு, இது மாதிரி வந்து அலட்சியம் செஞ்சேன்னு ஒரு கருத்து என்கிட்ட சொல்லலையே, நான் அவரை கேட்கலையே. அது தேவையில்லை. அது அவங்க கட்சியினுடைய, எங்க கட்சியினுடைய கருத்து எங்களோட சொல்லுகிறோம். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்தித்துள்ள நிலையில் அவரது முயற்சி வெற்றி பெற முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய பிறகு குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் அக்கூட்டணிக்கு தனது ஆதரவை எம்பி வாக்களித்தது ஏன் என்பது குறித்தும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். அருமையண்ணன் செங்கோட்டையன் அவருடைய எண்ணம், செயல் வெற்றியறவே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருங்கிணைப்பு சம்பந்தமா செங்கோட்டையன் முன்னிறுத்த கருத்தை யாராவது அவங்ககிட்ட பேசிட்டாங்க? செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட 3 வருட காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன், கட்சி இணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று. இந்த முன்முயற்சியாக மாண்புமிகு அருமையண்ணன் செங்கோட்டையன் எடுத்திருக்கிறார். அவருடைய முயற்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் அருமையண்ணன் திரு சி.ஆர். ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிகவும் நல்லவர், கண்ணியமானவர், அனைத்து மக்களிடம் அன்பாக பழகக்கூடிய பெருந்தகை என்பதனை எனக்கு நல்லாவும் அவருக்கு எனக்கு நல்ல புரிந்திருக்கு. அவர் பெயர் அறிவிக்கப்பட்டவுடனே நான் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து விட்டேன். அதனால் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உரிமைப்பு குழுவினுடைய உறுப்பினராக இருக்கின்ற நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் தர்மர் அவர்கள் வாக்களித்திருக்கிறார். அவர் கூப்பிட்டாருன்னா நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்களை வந்து சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு சார். சரி, அவர் நல்ல என் நம்பர், அவர் போன் நம்பர் எனக்கு அவர்கிட்ட இருக்குது, அவர் பேசிட்டேன். Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. With 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today.